ஒரு டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக வெங்காயம் வதங்கறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லன்ச் நீங்கள் கட்டி கொடுக்கறனாலும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்ததாக தேவையான மசாலா உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாஸ் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை கொட்டி நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் இதில் முட்டை கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் இதில் முட்டை ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இப்போது நல்லா 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.